வெல்கம் டு திக் ஷோம்ஸ். இன்ஜினியர் ஹரிகிருஷ்ணன் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பள்ளிக்கரணையில் ஒரு ப்ராஜெக்டில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டேர் கேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போது இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் இது தான் இப்போ இவங்க சிப் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஒரு செயின் ஸ்டேர் கேஸ் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து ப்ளைவுட் எடுத்து நம்ம அந்த ஸ்டெப்ஸ் ஷேப்புக்கு வந்து வால்லேயே வந்து அந்த க்ரூஸ் மாதிரி கட் பண்ணி இந்த ப்ளை அடித்து அதுக்கேற்ற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். அதே நேரத்தில் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ ஒர்க்கும் வந்து லேபரும் அதிகமாக பிடிக்கும். பட் வந்து லுக் வைஸில் வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். வீட்டுக்கு ஃப்ரண்ட்லன்றதுனால வந்து இது ஓனாக நம்மளே பண்ணுறது. ஸோ அந்த ரிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல் கண்டினியூஸாக வந்து ஒரே ராடில் வந்து அடிச்சிருப்பாங்க. அது பாருங்கள் எப்படி அடிக்கிறாங்கன்னு. நார்மல் ஸ்டேர் கேஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நார்மலில் வந்து நம்ம 12 mm ராட் யூஸ் பண்ணி போடுவோம். ஸோ அது ஒரு சிங்கிள் ஃப்ளைட் இருக்கும், ஒரு லேண்டிங் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போடுவோம். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ரிங்ஸ் எல் ஷேப்பில் வந்து ஸ்டெப்ஸ், த்ரெட்டு, ரைசர் இதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரைசர் எவ்வளோ, உங்களோட த்ரெட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கவர் வச்சு ராடோட லென்த் கட் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் ராடில் பெண்ட் பண்ணி நம்மளுக்கு குறுக்கில் வந்து பீம்ஸ் மாதிரி வந்து ராடு வச்சு கட்டியிருப்போம். ஸோ அதுவும் லேட்டர் வீடியோவில் காட்டுவோம் பாருங்கள். இந்த மாதிரி ஷட்டரிங் அடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா ஸ்கில்டு லேபர் வேணும். ஏன்னா அளவு வந்து மாறிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ரைசர் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதை 90 டிகிரியில் இருக்காது. லாஸ்ட் ராடு 2 ஹூக் மாதிரி அடித்து அதை வச்சு கூட கட்டுவாங்க. அது ஒர்க் வந்து உங்களுக்கு டிலே ஆகும். இதில் வந்து ஸ்ட்ரென்த்தும் இருக்கும், அதே நேரத்தில் ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சிங்கிள் ராட்லேயே வந்து நம்ம ரைசர் த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சாச்சு. ஸோ இதுதான் ஒரு ஸ்டெப் மாதிரி. அதே மாதிரி உங்களோட ஸ்டெப்ஸு இப்போ வச்சு கட்டுறாங்க. மேலே இருக்க அந்த 2 ராடு பார்த்திங்கன்னா பீம் மாதிரி நம்மளுக்கு. ஸோ மேலே 2 கட்டுறாங்க. அதே மாதிரி எல்லா ஜாயிண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 3 ராடு வச்சு கட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்ட இருப்பாங்க. ஸோ எல் மாதிரி ஃபோல்டாகி போகுது. அதான் செயின் ஸ்டேர் கேஸ். எல்லாமே இன்டர்லாக்கிங்கில் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டெப்பும் ஸோ நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். அதே மாதிரி நம்ம த்ரூவாக ஒரு ராடு விட்டுருப்போம். ஸோ மேலேருந்து த்ரூவாக வந்து பெண்ட் பண்ணி ஸ்டெப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 2 ராடு இருக்கும். ஸோ அது மிடில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அது அவ்வளோதான் கைஸ். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.